இது எப்படி அப்படியே மெசேஜிங்காக இருக்குமோ, ரொம்ப பாடம் அந்த ப்ரீச் டைப் சொல்லுவாங்கள்ல, பாடம் எடுக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னும் இருந்துச்சு. வாழ்க்கை சார், இது என்னோட வாழ்க்கை தான். நானும் இந்த டைல்ஸ் லேயர் தான், இதே வாழ்க்கை தான். இது வந்து மாற்றமே கிடையாது. இதை பார்த்து ஒருத்தராவது திருந்துனா ரொம்ப சந்தோஷம். திருந்துவாங்களான்னு தெரியல. மறக்கடிக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. பொதுவாக வந்து படம் வந்து ரொம்ப அழகான படம், ரொம்ப ஒரு அமைதியாகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடி வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுது, அதை எப்படி மாற்றிக்கணும், ஒரு மனிதன் வந்து குடியை விட்டானா மனிதனாக மாறுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை வந்து ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ படம் பாருங்கள், நல்லா இருக்குது. வாழ்த்து. செம்மையாக இருக்குது ப்ரோ, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய் சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார், ரொம்ப பிடிச்சிருந்தது. அட்டு வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. செம்மையாக எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. படம் பாருங்கள், எல்லாருமே படம் பார்க்கலாம். நல்ல படம், தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மெசேஜ்லாம் சூப்பராக இருக்கு. ஆல்கஹால் அனானிமஸ்னு ஒரு இது இருக்குது. அது வந்து மேலும் மேலும் இதில் வந்து குடிக்கிறவங்களாம் மாறுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு அதுதான் இந்த படம் சொல்லியிருக்கு. அந்த கருத்து தான் சொல்லியிருக்கு, வேறு எதுவும். எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பர், நல்ல படம். நல்ல படம்ண்ணா. என் கணவரும் ஏஏ மெம்பர் தான், நான் நாள் மெம்பர். கண்டிப்பாக ஓடும். நல்ல விழிப்புணர்வு படம், நல்லா ஓடும். வாழ்க்கை சார், இது என்னோட வாழ்க்கை தான். நானும் இந்த டைல்ஸ் லேயர் தான், இதே வாழ்க்கை தான். இது வந்து மாற்றமே கிடையாது. எங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி நல்லபடியாக அருமையாக இருக்குது. அந்த படம் நல்லா இருக்குது. குடிக்கிறக்குள்ளே இது ஒரு பாடம் சார், நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. காமெடியாகும் போது படம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. சூப்பர் சார் படம். இது ஒரு குடியால் அவதிப்பட்டு அதோட அனுபவம் அதை எடுத்து சொல்கிறாங்க. இதில் வெளியே போனால் நம்ம குடிக்காமல் நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்ட்டு சூப்பர் படம். படம் சூப்பர் படம் பக்கா. இது ஒரு அழகான படம். இந்த சமூகத்துக்கு ஒரு பாடம் என்னென்னா, அரசு இந்த படத்தை பார்க்கணும், இந்த அரசாங்கம் இந்த படத்தை பார்க்கணும், அதான் அமையும். படம் சூப்பராக இருந்துச்சு. குடிக்கக்கூடாது, அதனால ஃபேமிலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க, அதுதான். போர் அடிக்காம நல்லா இருக்கு. இதை பார்த்து ஒருத்தராவது திருந்துனா ரொம்ப சந்தோஷம். திருந்துவாங்களான்னு தெரியல. இல்ல யாரா இருந்தாலும் கண்டிப்பா எமோஷனல் ஆகும். மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸா இட் வாஸ் வெரி எமோஷனல். எவ்ரி ஒன் கேன் கனெக்ட், எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்ல ஃபிலிம். ஸ்டோரி வந்துட்டு ரிலேட்டட் டு பீப்புள் ஹூ ட்ரிங்க் ஆல்கஹாலிசம், ரொம்ப அடிக்டடாக இருக்கிறவங்க பேஸ் பண்ணியிருக்கு அந்த ஸ்டோரி. ரொம்ப வந்துட்டு ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ உண்மையாகவே அது அப்படியே காமிச்சிருக்காங்க. எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஃபிலிம். புரியல. ஆமாம், வெரி எமோஷன். ரொம்ப ஒரு ஃபேமிலியில் ஒரு குடிநோயாளியாக ஒரு மனுஷன் மாறிட்டா அந்த குடும்பம் என்ன கதிக்கு போகும், என்ன நிலைக்கு ஆகும், மறுபடியும் அந்த ஃபேமிலியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அந்த குடிநோயிலிருந்து எப்படி மீண்டு வந்து அந்த ஃபேமிலியை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த நபர் போகிறாரு அப்படின்றது தான் இதோட சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் மெசேஜை ஸோ தினகர் சார் கொடுத்துருக்காரு. நார்மலாக அந்த ஆல்கஹால் எப்படி வெளில வருவாங்கன்னு பார்த்தோம். ஆக்சுவலி கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே, ஆக்ட் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்க சாட்டிஸ்ஃபை. நல்லா அருமையாக இருந்தது படம். பார்க்க வேண்டிய படம். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நிறைய பேர் ஜென்ஸ் பார்க்க வேண்டிய படம் சார் இது. ஆமாம், இதுலேருந்து நாங்களே திருந்தி வந்தீங்கன்னா இந்த இன்னும் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இதில் பார்த்தா. ஆமாம் சார், நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. சூப்பராக படிக்கிறாங்க சார். சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. நல்ல மறுவாழ் சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும், எல்லாரும் பார்க்குறதுக்கு வைக்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும். குடிக்கார குடும்பம் எப்படி இருக்குன்னா அது குடி மறந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழ் நல்ல அருமையாக இருக்குது. நல்லா அவேர்னஸ் இருக்கு. இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. இப்போது இது ரொம்ப தேவை. இது ஏங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய ஏரியாவில் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் பற்றி பேச முடியல. நல்லா இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பசங்க ரொம்பவே, நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். நான் நிறைய பார்த்துருக்கேன் பசங்க இது மாதிரி ஃபீல் பண்ணது, பர்சனலாகவே பேசியிருக்கிறேன்.
அதெல்லாம் பார்க்கணும் அவங்கெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. It was really good. In fact, I think it conveys a very, very special message that everyone should know. So it was not just for regular audience. I think youngsters also எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். It conveys a very good message and it's important that everyone watches it. So yeah, it was really good. வேற லெவல் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும். It was very real, very authentic. எல்லாருக்கும் லைக் லிஃப்ட் பண்ணும்போது கேமரா வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி சஞ்சனாவோட அந்த லாஸ்ட் மோனோலாக் நான் வந்து அழுதுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. த்ரூ அவுட் படம் வந்து கொஞ்சம் சில்லாக இருந்தாலும் நிறையா ஹெவி இமோஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருந்துச்சு படம். மற்ற அதை பற்றி இட்ஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். ஸோ இட் வாஸ் ரியலி குட். வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. இமோஷனல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இட் வாஸ் வெரி ஈஸி கோயிங். எனக்கு வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. ப்ளஸ் அந்த டயலாக்ஸ் எல்லா டயலாக்ஸுமே ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ I felt really good watching it. It's a must watch and I think you should support movies like this because it is important to convey this message and raise awareness about alcoholism. ஆக்சுவலி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தோம். ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி ரியலி நைஸ். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக டச்சிங்காக அந்த ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. எங்கே பாட்டு இருக்கணுமோ அங்கே பாட்டு இருக்குது. அண்ட் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே படம் அதான் சிம்பிளாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப நல்ல படம் கண்டிப்பாக. எக்ஸ்பெக்டேஷன் நான் எங்கே வந்து ரொம்ப இது எப்படி அப்படியே மெசேஜிங்காக இருக்குமோ, ரொம்ப பாடம் அந்த ப்ரீச் டைப் சொல்லுவாங்களே பாடம் எடுக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னும் இருந்துச்சு. பட் படத்துக்குள்ளே வந்தோன்னா அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப இவ்வளோ ஜாலியாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு போக முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வெறும் ஹீரோயின் மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி அண்ட் டெக்னிக்கல் பார்ட் எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் நான் சொன்ன இந்த மாதிரி கண்டென்ட்குள்ளே இப்படி காமெடி பண்ண முடியுமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் ரொம்ப அழகாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ஜாயபிள் மூவியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நல்ல மெசேஜ்னு சொல்கிறத விட நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டே இருக்குது இந்த படத்தில். ஏதோ ஒரு கேரக்டரோ ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ வந்து லைஃப்பில் நம்ம எங்கேயோ க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒட்டியே இருக்குது. ரொம்ப விலகி போய் வேற ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரியே இல்லை படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நார்மலாக இது மாதிரி ஒரு ரீஹேப் குடியிலேருந்து வெளில வரதை பற்றி படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு சினிமாட்டிக்காக காமிச்சிருவாங்க. அதை வந்து ஈஸியாக வெளில வந்துடலான்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. ஆனால் அது உண்மையாக அது எவ்வளோ டஃப்பு, அதுலேருந்து வராது எவ்வளோ கஷ்டன்றதை அழகாக காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. அதில் பெர்ஃபார்ம் பண்ண குருவனாலும் சரி, அவங்க சஞ்சனா எல்லாருமே வந்து ரொம்பவே பிலீவபுளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து ஒரு சினிமா தன்மை எனக்கு அந்த படத்துக்கு தெரியாத மாதிரி இருந்தது. அதனால் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது வந்து அதுவும் ஷான் மியூசிக் வந்து செம்மையாக எலிவேட் பண்ணிச்சு. எனக்கு இம்பேக்ட் ஆச்சு ரொம்ப நல்லாவே. அதனால் கண்டிப்பாக காமெடி எனக்கு அதான் தனியாக எப்படின்னு தெரில, கதையோட்டமாக நல்லா போச்சு எனக்கு ஃபுல்லாகவே. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு படமாக இருந்தது. ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இல்லாமல் இட் வாஸ் வெரி ரியல். நம்ம டே டு டே லைஃப்பில் வி ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்கஹாலிக்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் இட் வில் பி வெரி ரிலேட்டபிள். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் மூவி. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அவங்க படத்தை அவங்க 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி காமிச்சிருந்தா மேபி தேர் வாஸ் நோ ஹோப் அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் இப்போது சேர்ந்ததில் வந்து ஐம் திங்கிங் எஃபோர்ட் போட்டு ஐ டோன்ட் நோ ஹெல்ப் கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் திருந்தலான்றது ஒரு நல்ல மெசேஜாக இருந்துச்சு. நெகட்டிவாக முடிக்காமல் இட் கேவ் அஸ் ஹோப் தட் திங்ஸ் கேன் கோ பேக் டு நார்மல். ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக் வாஸ் வெரி நைஸ். என்னோட ஃபேவரட் வந்து என் வானம் நீ தான். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் பியூட்டிஃபுல். வெரி ஹாப்பி. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜும் கன்வே ஆயிருக்கு அதில் கிளியராக. ஸோ
அடிக்ஷன் பேஸ்ட் யாராவது இருக்கிறாங்க இதை மூவி பார்த்தாங்கன்னா அதனால் அடிக்ஷனால ஃபேமிலி எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்றதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் யார் வேணாலும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல மெசேஜாக கன்வே ஆகும் சொசைட்டிக்கு. இதை பார்த்து அடிக்ஷன்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்ற ஒரு மெசேஜையும் இருக்குது இதில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் குட் ஸ்டெப் ஃபார்வர்ட். தேங்க்யூ. சாரி, மூவி ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு, ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி இமீடியட் சர்க்கிளோட கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களும் இருந்திருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் வெரி இன்டென்ஸ், மோர் ரிலேட்டபிள். ரொம்ப உண்மையான ஒரு படம், ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஆக்சுவலி தினகரன் சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இந்த படத்தை வந்து இந்த விதத்தில் ரொம்ப ரியலாக ஷூட்டிங் வைஸ், ஐ மீன் சினிமேட்டோகிராஃபி வைஸ், மியூசிக், ஷான் ரோல்டன் எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், சஞ்சனா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களோட கேரக்டரோட அந்த வேதனைகள் அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அவங்க. அண்ட் குரு சார் சொல்லவே வேணாம், அவரோட ஃபேன் நான். அவரோட எல்லா படங்களும் நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு, ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. அதான் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு இது. நிறைய லேடிஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பூ விற்கிற அக்காவோ யாராக இருந்தாலும் நிறைய பேசும்போது அவங்க சொல்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த குடிப்பழக்கம். அதை வந்து அவங்களோட ஸ்டேட்டை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சஞ்சனா ரொம்ப அழகாக அதை வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் இது. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரணும். ஒரு குறையும் சொல்ல முடியாது என்னால். அது ரொம்ப அழகான ஒரு படம். நான் நிறைய இடத்துல என்னால் முடியல, என்னால் ஆக்சுவலி நான் ரொம்ப தேங்கி அழுதுட்டேன். இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டேன். எண்ட் போர்ஷனில் சஞ்சனாவோட மோனோலாகும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆஃப்கோர்ஸ் நான் சொல்கிறதுலேயே தெரியலையா.